வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு பாவாடை சட்டை தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரெண்டையும் ஒரே நாளில் காட்ட முடியாதுங்கிறதுனால நாள் கட்டிங், வகுப்பு கட்டிங்கு, அடுத்த வகுப்பு ஸ்டிச்சிங்கு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போ 4 வயசு பிள்ளைக்கு எப்படி தைக்கிறதுங்கிறதுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். 7-8 வயசு வரையுமே 1.5 மீட்ரு எடுத்துறேன்னா சரியாக வரும். ப்ளவுஸு மேல் சட்டைக்கு 1 மீட்ரு எடுத்துக்கிறணும். இது மேல் சட்டைக்கும் இது ரன்னிங்கில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. 1.5 மீட்ரு கிழிச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பாவாடைக்கு. இப்போ நம்ம சட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த பிள்ளைய அளவு எடுத்து குறித்து வச்சுருக்கேன். அந்த பொண்ணை அளவு எடுத்து நான் குறிச்சிருக்கேன். அதுபடி இப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் முதல்ல எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் எடுத்துக்கிறணும், ஷோல்ட்ரு அகலம், அந்த கழுத்து அகலம் எடுத்துக்கிறணும், உயரம், ஆம்கோல், கை உயரம், கை அகலம், முன்கழுத்து, பின்கழுத்து, இடுப்பு, ஃபுல் உயரம், இவ்வளோ தான் அளவு தேவை சட்டை பாவாடை தைக்கிறதுக்கு. இதை நம்ம எப்படி எப்படி வெட்டலான்னு பார்க்குறேன். இது இப்போ 1 மீட்ரு துணி எடுத்துருக்கோம்ல, அது பாடி அவங்களுக்கு சட்டையோட உயரம் 13 இன்ச்சு, உயரம் 13 இன்ச்சு. அது கூட நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கிறணும். 13 + 2 15 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிறணும். இதை மாதிரி இப்படி 2ஆக எடுத்து போட்டுக்கோங்க. கெட்ட பக்கம்தான் நம்ம எல்லாமே என்ன செய்யணும், குறிக்கணும். இப்போ மேல் சட்டை துணியில் நம்ம இதை 4ஆக போட்டுக்கிறோம். போட்டு துணியை ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு கோடு, ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டு உயரம் 13, அதை விட 2 இன்ச்சு கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 13 2 15 இன்ச்சு. இன்ச்சு ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். நம்ம இப்படி இப்போ 4ஆக மடக்குனதுலேருந்து இன்னும் ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம். அதுக்கு ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு. அப்புறம் நம்ம ஷோல்ட்ரு இணைப்போம்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு போட்டு இதைனா 5 இன்ச்சு. 5 இன்ச்சு 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 இன்ச்சு அவங்களோட ஷோல்ட்ரு. அப்போது இந்த 10 இன்ச்சு அந்த பிள்ளை ஷோல்ட்ரு, அதில் 1/2 5. நம்ம கழுத்தோட அகலம் 2 இன்ச்சு. ரெடி ஷோல்ட்ரு 2 இன்ச்சு. அப்புறம் உள்ளுக்க இணைப்போம்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு வந்துடுது. இதை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அந்த பொண்ணோட ஆம்கோல் 5.5 இன்ச்சு இருந்துச்சு. 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்க ஒரு 1 இன்ச்சு விடுற மாதிரி, அவ்வளோ போதுமானது. இவ்வளோ தான் இருக்குது, போதும். அந்த சுற்றளவு 22. 22விட நம்ம என்ன செய்யணும், 4 இன்ச்சு கூட்டிக்கணும். ஏன்னா இது பாடி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம், அதனால் 4 இன்ச்சு கூட்டிக்கிறணும். கூட்டுனா 6.5 இன்ச்சு. துணி சுருக்கம் வரும்ல, அதுக்கு 1 இன்ச்சு கூட்டிக்கிட்டு, துணி சுருக்கத்துக்கு 1 இன்ச்சு கூட்டிக்கிட்டு, இங்கே நம்ம தைக்கிறதுக்கு உள்ளுக்க விடுறதுக்கு 1 இன்ச்சு. மொத்தம் இதில் 8.5 இன்ச்சு வருது. போதுமானதாக இருக்குது இந்த துணி, அதை அப்படியே விட்டுடலாம். அதே 8.5யும் கீழையும் அதே அளவே வச்சுக்கிறணும். இது எதுக்கு குறைக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம நடுவில் ஒரு டாட்டு வளைவாக பிடிச்சிருவோம், அந்த துணி நல்லா வந்துடும். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா வளைவாக வந்துடும். இங்கே ஒரு 3 இன்ச்சில், இதுக்கு அங்கிட்டு ஒரு 3 இன்ச்சில் எனக்குள்ளே ஒரு இது மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சில் இங்கிட்ட ஒரு 1 இன்ச், இந்த 1 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதை நம்ம என்ன செய்யணும், இப்படி 2ஆக மடக்கிடணும்.
இப்படி மடக்கி தைக்கும் போது இங்கிட்டு குறைஞ்சிரும் அளவு. இதை வந்து என்ன செஞ்சுருங்க, இங்கனக்குள்ள ஒரு அடையாளப்படுத்திக்கணும். அதே மாதிரி கழுத்து, ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து 4 இன்ச்சு, பேக் வந்து 3 இன்ச். அதுலேயும் நம்ம ஒரு ரவுண்டு கொடுத்துக்கிட்டோம். ஒரு ரவுண்டு இதில் என்ன மாடல், நெக்கு, ரவுண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மாதிரி ஒரு நெக்கு. நாங்கள் இப்போ வந்து ரவுண்டு நெக்கு தான், ரவுண்டு நெக்கு, அவ்வளோதான் அளவு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதை நம்ம கட் பண்ண வேண்டாம், இதனக்குள்ளே அடையாளப்படுத்தினா போதும். இதை ஃபஸ்ட்டு பேக்குக்குள்ளதை வெட்டிக்கிறணும், ஃப்ரண்ட்டில் வெட்டக்கூடாது. இதில் தையலுக்கு அதை அடையாளப்படுத்திக்கோங்க. இதுலேயும் மடக்கி தைக்கிறத அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம ஒரு 4 மடக்கணும்னா ஒரு பக்கம் கரப்பு இதாக இருக்கும், அதை வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து பேக்கு, பேக்கு, ஃப்ரெண்டில் கை பக்கம் லைட்டாக குடஞ்சிக்கிறேன். இந்த அக்கல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, சின்ன பிள்ளை தானே, ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சிக்கிறேன். நம்ம வந்து பாவடையில் உள்ள துணியை தான் எடுத்து இங்கனக்குள்ளே பப்கை மாதிரி கொடுக்க போகிறோம். அதனால் அதில் கை வெட்டுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை பண்ணிவிட்டு இந்த பேக்கில் வந்து நம்ம பட்டி வச்சு தைக்கணும். அதுக்கு வந்து 2 இன்ச்சில் 2 பட்டி எடுத்துக்கிறோம். இந்த பட்டி அடிக்கிறதுக்கு, சொருகு பட்டியும் அடக்கிற பட்டியும் அடிக்கிறதுக்கு இதில் 12 இன்ச்சு இருக்குது. அதோட 1 இன்ச்சு கூட்டி 13 இன்ச்சில் நீளம், 2.5 இன்ச்சு அகலம், 2.5 இன்ச்சு அகலத்தில் ஒரு 2 பட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இதுக்கு ஆம்கோல் இதுகளுக்கெல்லாம் நம்ம வந்து பப்கை வைக்க போகிறோம். அந்த பாடி பீஸில் அந்த பப்கை வைக்கும் போது நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸுக்கு நம்ம வெட்டிட்டோம், இப்போ மேல் சட்டைக்கு வெட்டிட்டோம். இப்போ பாவாடை, இப்போது 1.5 மீட்ரு நம்ம துணி வாங்கியிருக்கோம். இந்த 1.5 மீட்ரு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரைப்பகுதி இருக்குது பாருங்கள், கரைப்பகுதியுமே நம்ம 2ஆக மடிச்சுக்கிறணும். நம்ம எப்போ செய்வோம், கரைப்பகுதியை 2ஆக மடித்து கரைப்பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி. நம்மளுக்கு வந்து உயரம் 2 மடங்கு எடுப்போமா, அது நம்மளுக்கு கரெக்டாக வர்றதை பார்த்து நம்ம துணியை போடணும். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து 22 உயரம், அதை விட 2 இன்ச்சு கூட்டிக்கிறணும். அப்போ 24 இருக்கணும். 24 இது அகலம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 24 இன்ச்சு எந்த பக்கம் அகலம் கிடைக்குதோ ரெட்டையாக மடித்து அதை நம்ம பார்த்துக்கிறேன். இது 2ஆக மடிச்சிருக்கோமா, 24 இருக்கான்னு பார்த்துக்கிடணும். 21 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, இங்கிட்டு எடுக்க முடியாது, ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜாயிண்டே இல்லாமல் தைக்கணும்னா அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கிறேன். 24 24 குறிச்சுக்கிறேன். பாவாடை எவ்வளோ அகலம் இருந்தாலும் நம்ம அதை சுருக்கு வைக்க போகிறோம். உயரத்தை நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறணும். 24 அது போக இந்த ஒரு 5-6 இன்ச்சு வருது பார்த்திங்களா, இதை வந்து அந்த சட்டை பிளேனாக தானே தைக்க போகிறோம். அதுக்கு இதில் வந்து பப்கை மாதிரி பைப்பிங் மாதிரி இந்த துணியை கொடுத்தா அழகாக இருக்கும். அதுக்காக இந்த துணியை வச்சுக்கிடலாம். இதை நம்ம உயரத்தை கனெக்ட் பண்ணி எடுத்துடணும் முதல்ல, அவ்வளோதான். அதில் பாவாடையில் நம்ம தைக்கையில் இதை அப்படியே மாற்றி தைக்க போகிறோம். இதில் பாவாடை கட்டிங் பெருசாக இருக்காது, உயரம் +2 இன்ச்சு. அதே மாதிரி
இடுப்பை விட 3 இன்ச்சில் இருந்து 2 மடங்கு. இப்போ இடுப்பு வந்து 20 இருந்துச்சுன்னா 2 மடங்கு 40 இன்ச்சு வச்சா சுருக்கு தள்ளி தள்ளி இந்த பெட்டிக்கோட்டில் வச்ச மாதிரி வைப்போம். இப்போது 2 மடங்கு எடுத்தோம்னா சுருக்கு நல்லா வைக்கலாம். 3 மடங்கு எடுத்தால் இன்னும் அழகாக சுருக்கு வைக்கலாம். நம்ம துணி வந்து அதுக்கு மேலே வேண்டாம், சின்ன பிள்ளை தானே, 3 மடங்கு வரையும் வச்சுக்கலாம். அப்போ வந்து இது வந்து இந்த துணி அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இருபத்திரெண்டு இருக்குது. அப்போது 22ன்னா 22 44, 2 மடங்கு இருக்குது. தாராளமாக இது சுருக்கு நல்லா வைக்கலாம், போதுமானது தான். இதை வச்சிடலாம், இந்த மாதிரியே நம்ம தைச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ அகலம் இருக்குது. இவ்வளோ அகலம் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுக்கு கூட தூக்கி வச்சு அழகாக தைச்சிடலாம். 44 இன்ச்சு இருக்குது. 44, 20 வந்து அவங்களோட பாடி அளவு. அப்போ கூட வந்து எத்தனை இன்ச்சு, 40னா 2 மடங்கு, இன்னும் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. அழகாக தைச்சிடலாம், இதை மாதிரி தைச்சிடலாம். தைக்கும் போது உங்களுக்கு அது எப்படி சுருக்கு வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயரம் அகலம் வந்து துணியில் என்ன அகலம் கிடைக்கோ அதை எடுத்துக்கிடலாம். இப்போ இது வந்துட்டு 1.5 மீட்ரு, 1.5 மீட்டருக்கு எவ்வளோ, 24 இன்ச்சு அகலம் இருந்திருக்கு. இதே இது சாதாரணமாலாம் 17 இன்ச்சு தான் இருக்கும். இது 24 இன்ச்சு இருக்குது பாருங்கள். பீஸில் கிழிச்சதுனால இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதே இது சேலையிலனா இன்னும் அகலமாக கிடைக்கும். சேலையில் பிள்ளைங்களுக்கு பாவாடை தைக்கிறாங்கல்ல, அதனால் இன்னும் அகலமாக கிடைக்கும் உயரம். அது சேலையில் தைக்கும் போது சொல்லி கொடுக்குறேன். இது வந்து இப்போ இது தாராளமாக போதும். அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், துணியோட அகலம் எவ்வளவு இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுருக்கோம். உயரம் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம், உயரத்தை விட 2 இன்ச்சு மட்டும் கூட்டி கட் பண்ணி 2 இதாக எடுத்துருக்கோம். 2 தான் எடுத்துருக்கோம். 2 இதாக போட்டிருக்கோம். இதை 2 நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். 2 இதாக எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ எவ்வளவு அதிகமாக துணி எடுக்கோம், 3 பங்கு வரையும் எடுத்துக்கலாம். 3 பங்கு 60 இன்ச்சு எடுத்தாலும் நல்லா அழகாக நிறைய உள்ளுக்க துணி கொடுத்து நல்லா தைக்கலாம். இதுவுமே சின்ன பிள்ளைங்கிறதுனால போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். 1, 2 எடுத்துக்கிறேன். இப்போ அந்த துணியில் கை வெட்டுறது எப்படின்னு சொல்லி அதில் மிச்சம் 1.5 மீட்டரில் கை உயரம் 4 இன்ச்சு. ஒரு இதே போதுமானது. நாலாக போட்டுக்கோங்க. கை உயரம் 4 இன்ச். இது ஒன்று போல் இருக்கு ஒரு மார்க். இது மடித்து அடிப்போம்ல, அது நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இது மடித்து அடிக்கிறதுக்கு இல்லை ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதுக்கு அங்கிட்டு ப்ளவுஸ் உயரம் குறிக்கணும். ப்ளவுஸ் உயரம் 4 இன்ச்சு. அகலம் வந்து 6 இன்ச்சு. 6ல் பாதி 3. நம்ம வந்து இதை வந்து பப்கையாக தைக்க போகிறோம். பப்கைக்கு வந்து நிறைய சுருக்கு வச்சும் தைக்கலாம். நம்ம இந்த இதுக்குள்ளே நம்ம தைப்போம். அதுக்கு வந்து 10 இன்ச்சு இருந்தாலே போதுமானது தான். நம்ம இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 இன்ச்சு கூட இருக்குது. அதனால் இந்த அகலத்தை, இந்த நீளத்தை அப்படியே எடுத்துக்கிடலாம். இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இது உயரம் வந்து 4 இன்ச்சு. அதை விட ஒரு 1 இன்ச்சு கூட வரணும்.
அப்போ தான் இந்த துணி இப்படி தூக்கி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இன்ச்சு மேலே குத்திக்கோங்க. அதுக்கு நமக்கு இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. அப்போது 4 இன்ச்சை விட 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கிறணும். இதில் வந்து ஒரு 1.25 தான் இருக்குது. இதை நான் அப்படியே வைக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சுக்கிறணும். உயரத்தை விட ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ச்சு, இங்கேயும் 6 இன்ச்சு போட்டு, இது சின்ன பிள்ளைங்கிறதுனால ஒரு 2.25 வைக்கிறேன் நான். இதில் ஒரு 5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். 5 இன்ச்சுக்கு அங்கிட்டு 5 இன்ச்சு வரையும் நேராக கொண்டு வந்துடணும். அப்புறம்தான் வளைவு கொடுக்கணும். 5 இன்ச்சு வரையுமே இப்படி நேராக கொண்டு வந்து அதுக்கு பிறகு வளைவு கொடுக்கணும். இதை விட ஒரு 1/2 இன்ச்சு கீழே கொஞ்சம் கிராஸாக கொண்டு வந்தால் போதும். இதை நான் சுருக்கு வைக்கும் போது எந்த இடத்துலேருந்து சுருக்கு வைக்கணும் அப்படின்னு தைக்க சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை மட்டும் முதல்ல வெட்டிக்குவாங்க. கை சின்ன பிள்ளைகளுக்கு தானே 10 இன்ச்சு நீளம் இருந்தால் போதும். நம்ம 10 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட இருந்துச்சு. இந்த துணியை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், 1/2 இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்கு, தையலுக்கு மடிக்கிறதுக்கு உயரம் ப்ளஸ் ஒரு இன்ச்சு மேலே தூக்கி வச்சிங்கன்னா அந்த சுருக்கு வந்து தூக்கி காட்டும். அதுக்காக 1 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. அப்போது 4 + 1 5.5 இன்ச்சில் நீளம் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோம், 10 இன்ச்சில். 10 இன்ச்சில் என்ன 5 இன்ச்சு வரை என்ன செய்யணும், இப்படி நேராகவே கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் வளைவு கொடுக்கணும். இது வந்து வளைவு என்ன செஞ்சோம், ஒரு 2.25 ஒரு வளைவு கொடுத்துருக்கோம். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக கொண்டு வந்து இதை மாதிரி வச்சிடணும். அவ்வளோதான். ப்ளவுஸு பப்பு கைக்கு நம்ம வெட்டி வச்சிட்டோம். பப் ஸ்லீவ் அதுக்கு நம்ம வெட்டியிருக்கோம். தைக்கும் போது எப்படின்னு சொல்கிறேன் நான். இது வந்து சட்டைக்கு, இது வந்து பாவாடைக்கு உயரம் 2 மடங்கு துணி 2ஆக வெட்டியிருக்கோம். அகலம் வந்து அந்த துணி லென்த்து எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை அப்படியே வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இது வந்து கட்டிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.